ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالعدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. الحمد لله. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மிகப்பெரிய கருணையினால் இன்றைய தராவி தொழுகையை சிறப்புடன் தொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன் இன்றைய சிறப்பான இந்த நன்னாளில் தராவி தொழிலுடைய முழுமையான நன்மைகளை நமக்கு அல்லாஹ் குறையின்றி நிறைவாக தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நாளை தினம் மிக சிறப்பான ஓர் இரவு, நுஸுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியதும் பத்ர் போர் நடந்ததும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே தான் குர்ஆனை பைத்துல் உஸ்ஸா என்னும் முதல் வானத்திலே இறக்கி 23 ஆண்டு காலமாக இந்த குர்ஆனை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு ஏற்ப சில காரணங்களை வைத்து அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது வல்லமையை காட்டும் முகமாக ரமலான் மாதத்திலே தான் சிறப்பான பத்ர் போர் நடந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றியுடைய அடையாளம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உலகத்திலேயே அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு பகுதி மதீனாவில் தான். சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் மற்ற நாடுகளில் அது இல்லாத அளவிற்கு அங்கு சீதோஷ்ணைகள் அதிகமாக இருக்கும். அந்த நிலையிலே கடுமையான வெயில் நேரத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய உத்தரவு. சஹாபாக்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது, ஈமான்ல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய உத்தரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழ் ஒரு சிறிய வியாபார கும்பல் ஷாம் நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வியாபாரத்தின் நோக்கம் என்ன? கிடைத்த அந்த லாபத்தை வைத்து ஆயுதங்களை வாங்கி கொண்டு மக்காவிற்கு சென்று மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி மதீனாவை தாக்கி சஹாபாக்கள் எல்லாம் அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தியை அல்லாஹ்வுடைய செய்தி